போனேன். போயிட்டு ஒரு மாரி அது வந்து விட்ச் கேரக்டர் மாரி ஒரு கேரக்டர். அது ஓகே. இது கூட வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஃபேஸுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ நான் சொன்னேன், "டேய் இங்க பார்றா தோலெல்லாம் உறிஞ்சி வர்ற மாரி இருக்குடா. அது இன்னும் 1 வீக் ஆகும்க்கான்னா." "இல்லக்கா செட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா. வந்து பண்ணுக்கான்னேன்." சரி அதுக்குள்ளே பண்ணேன். பட் அந்த சூனியக்காரி கல்விங்கிறதால அது மேட்ச் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் அந்த மேக்கப். எல்லாரும் பார்த்தா, ஆஹா! மேக்கப் சூப்பரா மேக்கப் போட்டுருக்காருன்னு நெனச்சுப்பாங்க. எங்கய்யா பசங்க பப்பு மேகாம்ஸ் வந்து பார்த்துட்டு, "அம்மா இதுக்கு நீ பண்ணாமயே இருந்திருக்கலாமேம்மான்னு" அந்த வார்த்தை வரக்கூடாது. அது மட்டும் தான் வெயிட்டிங்ல இருக்கேன். இல்ல மேம், இல்ல ஜனங்களும் மேம். பார்த்துட்டு எதுக்கு இவங்க நடிக்க வந்தாங்க? எனக்குன்னு தனியா ஒரு ஒ அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு திரை மாரி போட்டுக்கிட்டேன் நானு. நான் போய் யார்கிட்டயும் போய் பேச மாட்டேன். ஒரு ப்ரொடியூசர் கிட்டயோ, ஒரு டைரக்டர் கிட்டயோ, ஒரு ஹீரோ கிட்டயோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் ஜாஸ்தி பேசுறது டான்சர்ஸ் கிட்ட மட்டும் பேசுவேன். உங்களோட கெரியர் நீங்க எப்ப மேம் ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சீங்க? காதலிக்கலாம் காதலிச்சது ஒரே ஒருத்தர் தான். ஸ்ரீஹரிய மாத்திரம் தான். எஸ். எப்ப இந்த இண்டஸ்ட்ரி விட்டு ஓடலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப எங்க வீடு செட்டில் பண்ணலாம், எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிட்டு போலாம் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் தவிர, காதலிச்சு எல்லாம் பண்ணதில்ல. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தி பியூட்டிஃபுல் டான்சர், நம்ம ரொம்ப வருஷமா அட்மையர் பண்ணிட்டு இருக்கிற டான்சர் டிஸ்கோ சாந்தி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சௌபர்ணிகா. ஹாய் பாய் வாவ் வாவ் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எஸ், எல்லாருமே இது இது கேட்டாலே எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் மேம். 28 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ ஸ்டார்ட்டட் டூயிங் அ மூவி. எப்படி இருக்கு மேம் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் கம்மிங் பேக் டு யுவர் ஓன் இண்டஸ்ட்ரி? அண்ட் எப்படி மேம் கலக்க போகிறது நாங்க எப்போ பார்க்க போறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? உங்க அம்மா என்ன பண்றாங்களோ அதேதான். வீட்டு சமையல், பசங்கள பார்த்துக்கிறது. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இந்த 28 இயர்ஸும். லாரன்ஸோட தம்பி வந்துட்டு எல்வின். நான் வினுன்னு கூப்பிடுவேன். ம். எல்வின் வந்துட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி, "அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னா. "என்னடா?" அப்படின்னா, "நீங்க அடிக்கக்கூடாது என்னன்னா." "சொல்லுடா." நான் நினைச்சேன் சரி காசு கீசு ஏதாவது கேட்க போறான் புள்ள புள்ள அப்படின்னு அ, நினைச்சிட்டு, "சொல்லுடா" அப்படின்னேன். "இல்லக்கா நீ நீ செருப்பெல்லாம் எடுத்து அடிக்கக்கூடாது என்ன" அப்படின்னா. "டேய் சொல்லுடா, என்ன சொல்லுடா" அப்படின்னேன். நான் ஃபர்ஸ்ட் மணி மேட்டர் தான் நினைச்சேன் நானு. அ, அப்புறம் வந்து, "இல்லக்கா நான் ஒரு படம் பண்றேன். ஹீரோவா ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அண்ணா அது லாரன்ஸ் வந்து ஒரு பெரிய கேரக்டர் பண்றாரு. அதுல ஒரு ம். சின்ன ஒரே ஒரு சீன் மாத்திரம் வருது. பட் அது அந்த சீன வச்சு தான் அந்த ஹோல் ஸ்டோரியே வந்து ரிவீல் ஆகும்." ஓ! அப்படின்னா, "சரிடான்னேன். அந்த கேரக்டர் நீ பண்ணணும்க்கான்னேன்." "செருப்பு பிஞ்ச ஒரு ராஸ்கல்" அப்படின்னேன். "அக்கா ப்ளீஸ்க்கா எனக்காக பண்ணுக்கான்னேன்." "டேய் இத்தனை வருஷம் பண்ணல. 28 இயர்ஸா பண்ணலடா நானு. எனக்கு பெரியவன் பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஆஃபர் வந்தது. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுவும் எனக்கு கேமராலாம் மறந்து போச்சு. அதுவும் சுத்தமா அந்த 13 வருஷம் எங்க வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் கேமராவே பார்க்கல நானு. என் பையன் எஸ். இப்ப ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் மாத்திரம் போனேன். போன உடனே தொரத்தி விட்டோம் ஒரு 5 நிமிஷத்துல. ஸோ எனக்கு அந்த கனெக்ஷனே இல்ல. அதுவும் நடிப்பு வருமா வரான்னு கூட தெரியாதுடா. வந்துட்டு நான் வந்து ம். சொதப்புவேன் அப்டின்னேன். "இல்லக்கா ப்ளீஸ்க்கா எனக்காக பண்ணுக்கா" அப்டின்னா. அவன் கூட வந்து டைரக்டர் மிஸ் இன்னாசி பாண்டியன் வந்திருந்தாரு. ம். ம். அப்புறம் அவர் வந்து, "இல்ல மேடம் உங்களால பண்ண முடியும் மேடம்" அப்டின்னாரு. "இல்ல ப ப பாண்டி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு" அப்டின்னேன். அப்புறம் இவன் எல்வின் வந்து குடுகுடுன்னு மேல போனான். ம். தம்பிங்கள பார்த்துட்டு வரேன்னு போனான். போயிட்டு அங்க என்ன மாயம் பண்ணான்னு தெரியல. அப்புறம் என் 2 பசங்களும் கீழ இறங்கி வந்தாங்க. ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு. போம்போது அவங்ககிட்ட எல்வின் கிட்ட சைகை காமிச்சுட்டு போயிட்டாங்க. "நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவன் ம். வந்துட்டு, "அக்கா தம்பிங்க ஒத்துக்கிட்டாங்கக்கா. நீ பண்றக்கா" அப்படின்னா. "டேய் எனக்கு வராதுடா ஆக்டிங் வராதுடா. நிஜமா வராது. வந்தா சொதப்புவேன்டா. பயங்கரமா சொதப்புவேன்டா" அப்படின்னேன். "இல்லக்கா நீ வாக்கா. நீ ஒரு 2 ஷாட் நீ பண்ணு. உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பி வந்துருக்கா" அப்படின்னா. ம். சரின்னு நம்பி போனேன். அ, போனேன். போயிட்டு ஒரு மாரி அது வந்து விட்ச் கேரக்டர் மாரி ஒரு கேரக்டர். அது ஓகே. இது கூட வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அ ஃபேஸுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ நான் சொன்னேன், "டேய் இங்க பார்றா தோலெல்லாம் உறிஞ்சி வர்ற மாரி இருக்குடா. அது இன்னும் 1 வீக் ஆகும்க்கான்னா." "இல்லக்கா செட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா. வந்து பண்ணுக்கான்னேன்." சரி அதுக்குள்ளே பண்ணேன். பட் அந்த
சூனியக்காரி கல்விங்கிறதால அது மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மேக்கப். எல்லாரும் பார்த்தா ஆஹா மேக்கப் சூப்பரா மேக்கப் போட்டுக்கிறதா நினைச்சுப்பாங்க. ஸோ போனேன். போனா வந்து என்னோட ஷாட் நானு, லாரன்ஸ் 2 பேர் தான் அந்த சீன்ல. ஆ ம். 12:30 அந்த மாரி செட்டு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட் போனேன். போனோனே உள்ள ஃபேஸ் மாத்திரம் கொஞ்சம் நடிகைகள் இல்ல நம்மலாம். ஸோ எஸ். ஃபேஸ் மாத்திரம் அந்த உள்ள என்ன அ வடிவேலு சொல்லுவாரு, "மேல பில்டிங் ஸ்ட்ராங்கு, கீழ வீக்குன்றாரு." அந்த மாரி உள்ள பயங்கர வீக்கு. ஃபேஸ் மாத்திரம் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம். நானும் நெனச்சேன், பண்ணலாம். ஒரு ஒரு ஷாட் பண்ணலாம். எனக்கு திருப்தியா இருக்கணும். டைரக்டருக்கு எல்லாருக்குமே திருப்தியா இருக்கணும். பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வச்சாங்க. பண்ணோனே எல்லாம் கிளாப்ஸ் பண்ணாங்க. அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. எஸ். அதுக்கப்புறம் டயலாக்ஸ் எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் உள்ள தடக்கு தடக்கு தான். பட் ஷார்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்புறம் ஆக்சுவலி 5 டேஸ் கேட்டிருந்தாங்க என்ன. ஏன்னா ம். எனக்கு டயலாக்ஸ் வருமா வராதான்னு தெரியாது. எக்ஸ்பிரஷன்ஸ் ம். வருமா வராதான்னு தெரியாது. ஸோ 5 டேஸ் கேட்டிருந்தாங்க. போனேன். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து 12:30, 12:45 தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே எடுத்தாங்க. அப்புறம் ம். பிரேக் ஆஸ் யூசுவல் 2:30க்கு தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2:30, 3க்கு தான். போனோம். ம். 6 வரைக்கும் ஷூட் பண்ணோம். வந்துட்டோம். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு. 11:30 ஆச்சு. பண்ணா சாயங்காலத்துக்குள்ள பார்த்தா 2 டேஸ் தான் பண்ணோம்னு நெனைக்கிறேன். அக்கா முடிஞ்சிருச்சுக்கான்றாங்க. என்னடா முடிஞ்சிருச்சா? இல்ல தூக்கிச்சு படத்துலருந்து தூக்கிட்டாங்களா? இல்ல நிஜமாவும் முடிஞ்சிருச்சான்னு எனக்கு புரியல. 5 நாள் ஷூட்டுனாங்க. 2 நாள்ல முடிஞ்சு போச்சு இது. கேட்டேன் வந்து, "அக்கா இல்லக்கா வ நீங்க நல்லா பண்ணீங்கக்கா. நாங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க நெறைய டேக்ஸ் எடுப்பீங்கன்னு நெனச்சோம். அதனால வந்து 5 டேஸ் வச்சுக்கிட்டோம். பட் வந்து ஆ. 3 டேஸ் எங்களுக்கு மிச்சமாச்சுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அத விட வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், மேக்கப் ம். மேன்ஸ் சில பேர் பழைய ஆளுங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருந்தது. அந்த பயம் மாத்திரம் அந்த நடிப்புங்கிற பயம் மாத்திரம் உள்ள இருந்துச்சு. அதுலருந்து ம். கொஞ்சம் வெளிய வந்தேன். ஸோ அந்த மாரி படம் பண்ணேன். நேத்து தான் மிஸ்டர் கதிரேசன் கிட்ட பேசினேன். அந்த புரொடியூசர் கிட்ட. "எப்போ வருது படம் ரிலீஸ் ஆகுது கதிரேசன்னு?" "அந்த மாரி பெரிய படங்கள்லாம் வருது மேடம். இப்போ வந்து ஃபெப்ல கூட ஏதோ நெறைய படங்க வருது" அப்டின்னாரு. ம். "ஏப்ரல்குள்ள ரிலீஸ் ஆகும்" அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். திருப்பியும் வந்து எஸ். நல்ல கேரக்டர். கண்டிப்பா. பியூட்டிஃபுல். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் பேக் டூ ஆன் ஸ்கிரீன் உங்கள பார்க்கறதுக்காக. நான் சோ வெயிட்டிங் எல்லாம் கிரேட். இல்ல. என்ன பார்த்துட்டு என் பசங்க என்ன துப்பாம இருந்தா போதும். எங்க என் பசங்க பப்பு மேகாம்ஸ் வந்து பார்த்துட்டு, "அம்மா இதுக்கு நீ பண்ணாமயே இருந்திருக்கலாமேம்மான்னு" அந்த வார்த்தை வரக்கூடாது. அது மட்டும் தான் வெயிட்டிங்ல இருக்கேன். இல்ல மேம், இல்ல ஜனங்களும் மேம். பார்த்துட்டு எதுக்கு இவங்க நடிக்க வந்தாங்க? அப்படின்ற பேர் வரக்கூடாது. நல்லா பண்ணியிருக்கேன்னு பேர் வரலைன்னா கூட, ஓகே குடுத்த கேரக்டர் ஓரளவு பண்ணியிருக்காங்கன்ற பேர் வந்தா போதும். அவ்வளோதான். இப்ப எனக்கு என்னன்னா, கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் அதிக வருஷம் பின்னாடி போணும்னு இருக்கு. உங்க சைல்ட்ஹுட். அப்பா ஆனந்தன் சார் ஒரு பெரிய ஒரு ஆக்டரா இருந்தாரு. புரொடியூசரா இருந்திருக்காரு இண்டஸ்ட்ரியில. உங்க சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கு? அண்ட் அப்பாவோட செட்டுக்கு போயிருக்கீங்களா? அங்க இருந்தே ஆரம்பிக்கலாமா? அப்பா செட்டுக்கெல்லாம் போனதில்ல. அப்பலாம் ரொம்ப சின்ன சின்ன வயசு. அப்பா டப்பிங் சொன்னப்போ மாத்திரம் போயிருக்கேன். ஒரு வாட்டி ஆ. போனது ஞாபகம் இருக்கு. ஏன்னா, அப்போ வந்து ஒரு மாரி ஒரு ரோல் மாரி ஒண்ணு வரும். அது எல்லோ ம். கலர், ரெட் கலர் அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அது நல்ல நல்ல ஞாபகம் இருக்கு. அது ம். வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோவோ அந்த பக்கம் இப்போ தூரமா ஏதோ ஒரு ஸ்டுடியோ ஸ்டுடியோ. நானும் ம். அக்காலாம் போயிருந்தோம். அப்பா டப்பிங் பேச உள்ள போயிருந்தாரு. நானும் எங்க அக்காலாம் வெளிய போயிட்டு அதெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தோம். அந்த கலர் கலரா அந்த அந்த அ. ஃபிலிம் சுத்துறதுன்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. ஆமா. டப்பிங் இதுவான்னு தெரியல. கரெக்ட். ஆனா அந்த இது மாத்திரம் நல்லா ஞாபகம் இருக்கு. அத போய் பொறுக்கிட்டு இருந்தோம். நானும் எங்க அக்கா, எங்க அண்ணன் ம். 3 பேர் அத பொறுக்கி அது மாத்திரம் ஞாபகம் இருக்கு. டப்பிங் போனது ஞாபகம் இருக்கு. பேசுனதெல்லாம் பார்க்கல நாங்க. வெளிய ஆ. தோட்டம் மாரி இருந்துச்சு. அங்க விளையாடிட்டு இருந்தோம். ம். சைல்ட்ஹுட் வந்து சூப்பர்பா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஒரு 11, 12 இயர்ஸ்ல பயங்கர கஷ்டம். சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் 9த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் 10த் ஃபர்ஸ்ட் டெர்ம் எழுதுனேன். ம். அதுக்குள்ள நடிக்கிறதுக்கு வந்துட்டேன். ஸோ சைல்ட்ஹுட் வந்து எல்லாம் சைல்ட்ஹுட் இல்ல. அந்த டீனேஜ் சொல்லுவாங்கல்ல, எஸ். அது டீனேஜ். அனுபவிக்காம விட்டுட்டேன். அது இப்போ இப்போ இன்னொரு கொஞ்சம் வருஷத்துல வந்து 60ய தொட போறேன்.
ஸோ இப்போ என்ஜாய் பண்றேன். இப்போ ஒரு சின்ன ஸ்கர்ட் எல்லாம் போட்டுட்டு இப்படி ஜாலியா இப்படி சுத்திட்டு, ஷார்ட்ஸ் போட்டுட்டு அது இப்ப என்ஜாய் பண்றேன். சூப்பர் மேம். அப்போ உங்களோட டீன்ஸ்ல நீங்க அந்த செட்டுக்கு போற அந்த ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாத ஒரு டைம்ல, யூ கேம் இன்டூ ஆஸ் அ டான்சர். இப்ப எஸ்டாப்லிஷ்டா லைக் எல்லாரும் கொண்டாடுற ஒரு டான்ஸரா மாறுற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இல்ல மேம். ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன் இருந்திருக்கும்ல மேம். ஸோ அதோட ஆரம்பம் எப்படி இருந்திருக்கு? ஹார்ட் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் த டான்சர்ஸ், ம். குரூப் டான்சர்ஸ். கோரியோகிராஃபரை விட நான் டான்சர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க தான் வந்து மாஸ்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா திட்ட முடியாது என்னால என்ன. ஏன்னா ஒரு ஆ. ஹீரோவோட பொண்ணுங்கிறதால ஸ்ட்ரெயிட்டா திட்ட மாட்டாங்க. ஸோ அந்த கோவத்துல வந்து இந்த அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் இருப்பாங்கல்ல, அவங்க மேல காமிப்பாங்க. அப்போ இந்த டான்சர்ஸ் தான் என்ன தனியா கூப்பிட்டு போயிட்டு, இப்படி பண்ணு சாந்தி, அப்படி பண்ணு சாந்தி இப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தது வந்து டான்சர்ஸ் பிளஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஸோ ம். அவங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து சொல்லுவாங்க, வீம்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனை ம். டான்ஸ் மாஸ்டர் கிட்ட இந்த மாரி என்னால வந்து டான்ஸ் அசிஸ்டன்ட் திட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, நானே போயிட்டு டான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி, ம். 9:00 ஷூட்டிங் இருந்தா 6:00 போயிடுவேன் டான்ஸ் கிளாஸ்க்கு. போயிட்டு 6 to 7 பண்ணிட்டு வந்து மேக்கப் போட்டு போவேன். அப்படியே ம். 7:00 ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா, காத்தால ரெடி ஆயிட்டு 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, காஸ்டியூம் ம். வந்து நார்மல் காஸ்டியூம் போட்டுட்டு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டான்ஸ் கிளாஸ் டில் மேரேஜ். ம். கல்யாணம் ஆனதுக்கு தாலி கட்டுனதுக்கு அப்புறம் கூட நெக்ஸ்ட் டே கூட டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டான்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட் ஹைதராபாத் கிளம்பி வந்தேன். அந்த மாரி ட்ரெயின் பண்ணிட்டேன் என்ன. 10, 12 வயசுலயே லைக் சாப்பாடு கஷ்டம், ரொம்ப ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லும்போது, அட் அ வெரி யங் ஏஜ் நம்ம நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறதுன்னு இருக்குல்ல மேம். அப்போ உங்களோட புரிதல் எப்படி இருந்துச்சு? ஹவ் டிட் யூ ஹேண்டில் அந்த சமயத்துல? அப்பல்லாம் புரிதலெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பல்லாம் சாப்பாடு விஷயம் தான். சாப்பாடு, ம். சாக்லேட்ஸு எல்லாம் எல்லாம் சின்ன பசங்களுக்கு அது மேல தானே போகும். ஐஸ்கிரீம்ஸு அந்த யாஹ்! மாரி வளர்த்துட்டாங்க. நான் என்ன 7 கார் வச்சு பார்த்த ஃபேமிலியும் பார்த்துட்டேன். 7 கார் இருந்துச்சு என்கிட்ட அப்போ. ம். அப்பா படம் எடுத்து எல்லாம் லாஸ் ஆயி, ஒரு வேள சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட நாளும் வந்திருக்கு. ம். பட் அந்த வயசுல வந்து 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துக்கோ 9த் 10த்துக்கு போயிட்டேன் நானு. 10த்துக்கு போயிட்டு ஆ. ஃபர்ஸ்ட் டெர்ம் எழுதிட்டேன். 10த் ஸ்டாண்டர்ட்னா ஒரு 15, 16 இயர்ஸ்ன்னு 15. வச்சுக்கோங்க. 16 இயர்ஸ் 15 ஆர் 16 இயர்ஸ் இருக்கலாம். ம். ஸோ 10த்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்ப வந்து ம் அ புரிதல்னா தெரியல. எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு மைண்ட்ல இருந்தது வந்துன்னா, 3 வேள சாப்பாடு கிடைக்குது. கூட பிறந்தவங்களுக்கு. போட்டுக்கிறதுக்கு நல்ல ம். ட்ரெஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் கூட சரியா இல்ல எங்களுக்கு. அந்த ஒரு 3, ம். 4 இயர்ஸ் வந்து ட்ரெஸ் கூட அவ்வளவா நல்லா இருக்காது. பண்டிகைக்கு பண்டிகைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வரும். நியூ ட்ரெஸ் வரும். ஒரு நியூ ம். இயர்க்கோ, ஒரு தீபாவளிக்கோ, ஒரு பொங்கலுக்கோ, அப்ப மாத்திரம் யாஹ்! கம்பல்சரி புது ட்ரெஸ் வரும். இல்லன்னா அந்த அதே இப்ப வாங்கிக்கோ அதே ட்ரெஸ் தான் யூஸ் பண்றது. ஸ்கூல் ம். யூனிஃபார்ம் கூட எல்லாருக்கும் வந்து 2, 3 செட் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2, ம். 3 செட் இருக்கும். அப்பல்லாம் 2 ம். செட் தான். அந்த 2 செட் தான் மாத்தி மாத்தி போட்டு போனோம். ஸ்கூல் யூனிஃபார்ம். அதெல்லாம் மாறுச்சு. ஸோ அதெல்லாம் மாறும்போது, அதுக்கப்புறமா அந்த அந்த ஏஜ்ல இருந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் சோ மெனி பீப்பிள்ஸ் ஆன் தி செட். அவங்களுடைய கேரக்டர்ஸ் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் அவங்ககிட்ட எல்லாம். பட் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அவங்கள இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அ இது பண்ணிட்டு மனுஷங்க இப்படி இருப்பாங்க. அப்படியே ம். அ அந்த மாரி வந்துட்டு, எனக்குன்னு தனியா ஒரு ஒ அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு திரை மாரி போட்டுக்கிட்டேன் நானு. நான் போய் யார்கிட்டயும் போய் பேச மாட்டேன். ஒரு ப்ரொடியூசர் கிட்டயோ, ஒரு டைரக்டர் கிட்டயோ, ஒரு ஹீரோ கிட்டயோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் ஜாஸ்தி பேசுறது டான்சர்ஸ் கிட்ட மட்டும் பேசுவேன். ஒரு சைட்ல ஹீரோஸ் மாத்திரம் கிட்ட மாத்திரம் பேசுவேன். ஏன்னா, அவங்க நல்லா பேசுவாங்க. அப்பாவுக்கு ம். தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பிரபு சார் கிட்ட நல்லா பேசுவேன். அவரு ஒரு வாட்டி வாடி போடின்னு செல்லமா வாடி போடின்னு கூப்பிடுவாரு. அப்ப சத்யராஜ் சார் வந்து இடுப்பு அளவுக்கு தான் நான் இருப்பேன். அப்பா அவரு வந்து கிண்டல் பண்ண என்ன விட பயங்கர ஹைட்டுமா நீ அப்படின்னுவாரு. ஒரு சில ஆர்டிஸ்ட் கிட்ட மாத்திரம் பேசுவேன். எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுறது அப்படிலாம் இருக்கு. தனியா நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஷார்ட் கூட்டா போவேன், பண்ணுவேன். அதனால தான் நான் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கெட்ட பேர் கெட இல்லாம ம். என்ன பத்தி ஒரு காசிப் கூட வந்ததில்ல. ஆஸ் எ யாஹ்! டான்சர் இப்பவும் நெறைய எழுதுறாங்க. அப்பவும் எழுதுவாங்க. பட் ஒரு சின்ன காசிப் கூட என்ன பத்தி வந்தது கிடையாது. அந்த மாரி இதுல ஒரு நல்ல ஒரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ம். பசங்க.
இப்போ ஹாப்பியா இருக்கேன். இப்போ வென் மனி வாஸ் அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்போது, உங்களுக்கு முதல் சம்பளம் கிடைச்சது ஞாபகம் இருக்கா மேம்? எனக்கு வந்து ஐ திங்க் ₹3000 ஃபர்ஸ்ட் படத்துல வந்து காதல போல. ம். ஃபர்ஸ்ட்டு 2 படம் ஹீரோயினா பண்ணேன். அதுக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியாது அம்மா. ம். ஃபர்ஸ்ட் படம் வந்து மோகன்லாலோட ம் மலையாள படம் பண்ணேன். லாலின் அமெரிக்கான்னு. ஆ. அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ப்ரொடியூசருக்கும், டைரக்டருக்கும் ஏதோ ஒத்து போலன்னு நெனைக்கிறேன். சத்யன் அந்திக்காடு. அவர் நம்பர் 1 ம். டைரக்டர் அப்போ. இப்பவும் வந்து எஸ். படம் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன் எனக்கு. அவ்வளோ டச்ல இல்ல. அப்புறம் ம். வந்து 2ண்ட் படம் வந்து கபில் தேவ்ன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு ஹீரோ இருந்தாரு. ஆ, எஸ். சைமல்டேனியஸ் 2 படமும் பண்ணேன். 2 படமும் பாதியில ம். நின்னு போச்சு. வீட்டு கஷ்டம். ஸோ ம். டான்ஸ் பண்ணேன். டான்ஸுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் சொன்னேன், "அம்மாக்கு ம். நான் இந்த கால் எடுத்து வச்சேன்னா பக்கத்து பில்டிங் போகும். எனக்கும் டான்ஸுக்கும் ரொம்ப தூரம்." பட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நான் அப்புறம் அழ ஆரம்பிச்சுட்டேன். அழ ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு என்னன்னா, எங்க அப்பா வந்து நல்ல டான்ஸர். ஸோ அந்த நம்பிக்கையில வந்து அவங்க என்ன போட்டாங்க. பட் அவங்களும் கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன டான்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு. அப்படி இப்படின்னு அந்த சாங் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்து எல்லாமே சாங்ஸாவே வர ஆரம்பிச்சு. கிளாமர் ரோல்ஸு ம். சரி, வயித்து பழப்பு, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிகள பார்த்துக்கணும். ஸோ அதனால அப்படியே டான்ஸ் அப்படியே அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ஒரு சமயத்துல நம்ம ப்ரொஃபஷன் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும்ல மேம். அப்படி நீங்க அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன ம். சம்பாதிக்கணும், போனோம்னா டான்ஸ் பண்ணோம்னா அம்மா தான் பேசுவாங்க. நடுவுல ஒரு 2 மேனேஜர் வச்சு 2 மேனேஜர ஏமாத்திட்டாங்க. அதுல வந்து ம். புரொடியூசர்ஸ் வந்து வீட்ல வந்து அக்கா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணனும் நானும் 1 இயர் 1 1/2 இயர் 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸு. அவனும் சின்ன ம். பையன். அவனும் போயிட்டு கம்பெனில பேச முடியாது. ஸோ ம். பாதி பணம் வரும். இல்ல இந்த அட்வான்ஸ் வரும். அதோட அப்படியே போயிடும். ப நெறைய பேர் இல்ல. ஒரு சில கம்பெனிகள் தான் சரியா குடுத்துருக்காங்க. ஒரு ஏவிஎம் புரொடக்ஷன் மாரி, அப்புறம் கேஆர்ஜி புரொடக்ஷனு, இந்த மாரி ஒரு சில ம். கம்பெனிகள் வந்து இருக்காங்க கொஞ்சம் பேரு. குடுத்தாங்க. நெறைய பேர் ஏமாத்திட்டாங்க. உங்களோட கெரியர் நீங்க எப்ப மேம் ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சீங்க? காதலிக்கலாம் ஆரம்பிக்கல. காதலிச்சது ஒரே ஒருத்தர தான். ஸ்ரீஹரிய மாத்திரம் தான். எஸ். எப்ப இந்த இண்டஸ்ட்ரிய விட்டு ஓடலாம்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். எப்ப எங்க வீடு செட்டில் பண்ணலாம்? எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிட்டு போலாம்? அதுதான் நெனச்சுட்டு இருந்தேனே தவிர, காதலிச்செல்லாம் பண்ணதில்ல. பட் அஃப்கோர்ஸ் டான்ஸ்ன்னு வந்தப்போ திட்டு பயங்கரமா திட்டு வாங்கியிருக்கேன். திட்டு வாங்குனோனே என்ன ம். திட்டாம வந்து அந்த அசிஸ்டன்ட்ஸ திட்டுவாங்க கொரியோகிராஃபர். ம். ஸோ என்னால பாவம் அவங்க திட்டு வாங்குறாங்களேன்றதுக்காக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டான்ஸ் பண்ணும்போது கத்துக்கிட்டு டான்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒரே டேக்ல பண்ணும்போது எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல. ம். ஸோ அப்போ ஒரு குஷ் ஒண்ணு வரும் தெரியுங்களா? எஸ். ஆ எம் ஒ ஒ ஒரு டேக்ல வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ கஷ்டமான மூவ்மெண்ட்ஸா இருந்தாலும், ஒன் டேக்ல ஓகே பண்ணும்போது எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும்போது, சூப்பர் சூப்பர் வந்து சொல்லும்போது, இது சூப்பர் விஷயம் இன்னும் அதர் லாங்குவேஜஸ்ல பண்ணும்போது, "யூஆர் எ சூப்பர் டான்ஸர் யா" அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆனந்தம். ம். ம். அது அவ்வளோதானே தவிர, காதலிச்சு அப்படின்னுலாம் கிடையாது. பட் ஐ லவ் டான்சிங். ஸ்டில் நவ் என் பசங்களோட வந்து கூட உட்காந்துட்டு, வீட்ல உட்காந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பேன். ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு செட் அனுபவங்கள் இருக்கா மேம்? டான்ஸ் இந்த மாதிரி தான் கோரியோகிராஃபி நடக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா? ஷேர் பண்ணுங்க. நெறைய. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கன்னட படம் பண்ணும்போது, ம் ம். காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரே மூமெண்ட்டு. ம். மத்தியானம் வரைக்கும் சாதாரண மூமெண்ட் தான். பிராக்டிஸ் பண்ணேன் வரவே இல்ல.